ஓபனிங்ல நம்ம ஹீரோயின் ஆனாக்கு ஃப்ரெண்ட் கால் பண்ணி உன் ஆளு ஜாக் ஃபுல் மப்ல இருக்காண்டி வந்து கூட்டிட்டு போன்னு சொல்ல பாவம் புள்ளையும் பதறி அடிச்சிட்டு போய் பார்த்தா அங்க ஒரு ட்விஸ்ட். அந்த ஜாக் பையன் அவனோட பழைய காதலி கூட போன்ல கடலை போட்டுட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம எனக்கும் ஆனாவுக்கும் லவ் எல்லாம் இல்ல, சும்மா ஃபேமிலி ஃபோர்ஸ் பண்ணுச்சுன்னு தான் கூட சுத்துறேன்னு சொல்லிட்டா. இத கேட்டா யாருக்குதான் கோவம் வராது? நம்ம ஹீரோயினுக்கு சுருன்னு ஏறிடுச்சு. கையில இருந்த ஒயினை எடுத்து சும்மா சாலார்னு அவ மூஞ்சிலேயே ஊத்திட்டா. ஆனா அந்த ஜாக்கு நீ என்ன பண்ணா எனக்கு என்னங்கிற மாதிரி கெத்தா வெளியே போயிடுறான். சரின்னு அவன் விட்டுட்டு போன போனை கொடுக்க நம்ம ஹீரோயின் பின்னாடியே போனா அந்த நேரம் பார்த்து ஒருத்தன் பைக்ல வந்து இவ பைய புடுங்கி இவளே கீழே தள்ளிட்டு போயிடுறான். கையெல்லாம் ரத்த காயம். ச்சே, இவ்ளோ நாள ஒரு ஒர்த்தே இல்லாதவன லவ் பண்ணிட்டோமே. நீ இவ ரோட்ல உட்காந்து அழுதுட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஹீரோ எரிக் மாஸ் என்ட்ரி குடுக்கறான். அப்படியே ஹீரோயின் அள்ளி தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போறான். ஆக்சுவலா பிளாஷ்பேக் என்னன்னா இந்த எரிக் வேற யாரும் இல்ல, அந்த ஜாக்கோட தம்பி தான். சின்ன வயசுல ஜாக் இவனை போட்டு அடிக்கும் போது நம்ம ஹீரோயின் தான் இவனை காப்பாத்திருப்பாளாம். அதுல இருந்து இவன் நம்ம ஹீரோயினா ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கான். இங்க கட் பண்ணா ஜாக் அவ எக்ஸ் லவர் கூட கிஸ் அடிச்சிட்டு இருக்கான். இத பார்த்த ஹீரோயின் போடா நீயும் உன் காதலுன்னு டென்ஷன் ஆகி நேரா பீச்சுக்கு போய் சரக போட்டுட்டு உட்காந்துருக்கா. அப்போ அவங்க அம்மா கால் பண்ணி டார்ச்சர் பண்ண போனை கட் பண்ணிட்டு பக்கத்துல சமத்தா உட்காந்துட்டு இருந்த எரிக்கிட்ட எங்க என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டா. ஹீரோ ஷாக் ஆகிட்டாரு. இவ போதையில உளறான்னு நினைச்சாரு. ஆனா இவ நான் சத்தியமா தான் சொல்றான்னு சொல்ல அடுத்த சீன்லயே ரெண்டு பேரும் ரெஜிஸ்டர் ஆபீஸ் போய் கல்யாணத்தை முடிச்சு சர்டிபிகேட்டை கையில வாங்கிட்டாங்க. இப்போ கார்ல போகும்போது ஹீரோயின் கையை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, இப்போ வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல, ஏன்னா நீ இப்ப என்னோட வைஃப் அப்படின்னு சொல்லி ஒரு லுக்கு விடுறான். அப்படியே வீட்டுக்கு போகும்போது ஹீரோயின் கார்ல தூங்கிடுறா. அவளை பார்க்கும்போதுதான் ஹீரோவுக்கு அவரோட பழைய ஞாபகம் வருது. ஆக்சுவலா சின்ன வயசுல நம்ம ஹீரோ ஒரு காட்டுக்குள்ள வழி தெரியாம அழுதுட்டு இருக்கும் போது குட்டி தேவதை மாதிரி வந்து அவனை காப்பாத்தினதே நம்ம ஹீரோயின் தான். அன்னைக்கு அவ கொடுத்த தைரியத்துலதான் ஹீரோ இப்போ இவ்வளவு பெரிய ஆடா வளர்ந்து இப்போ அவளை தேடி வந்து கல்யாணமும் பண்ணிருக்கான். இனிமே உன்னை எக்காரணத்தை கொண்டு மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிறான். வீட்டுக்கு வந்து பார்த்தா வாசல்ல அந்த முன்னாள் காதலன் ஜாக்கோட செருப்பு கிடக்கு. இத பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு முகம் மாறுது. உடனே ஹீரோயின் கிட்ட இனிமே நீ தனியா இங்க இருக்க வேண்டாம், நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கலாம்னு சொல்லி கம்பல் பண்றான். ஹலோ மேடம், நம்ம இப்ப ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் அப்படின்னு உரிமையா சொல்லி அவளை சம்மதிக்க வைக்கிறான். இங்கே அந்த ஜாக் பையனுக்கு அவங்க அப்பா கிட்ட இருந்து கால் வருது. டேய், அந்த பொண்ணு மட்டும் நம்ம கையில இல்லனா நம்ம கம்பெனி பேங்க்ரப்ட் ஆகி நடுத்தெருவுக்கு வந்துரும்டா, எப்படியாச்சும் அவளை சமாதானப்படுத்துன்னு மிரட்டுறாரு. இதை கேட்டுட்டு பதறி போன அந்த ஜாக் வேகமா ஹீரோயின் வீட்டுக்கு ஓடி வந்து பேபி சாரி பேபி என்ன மன்னிச்சிடுன்னு டிராமா போடுறான். ஆனா நம்ம ஹீரோயின் இந்த தடவை ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்ல, எனக்கு உன் மேல இருந்த நம்பிக்கை போச்சு, நான் இங்க இருந்து கிளம்புறேன், அது மட்டும் இல்லாம எனக்கு வேற ஒருத்தரோட கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு உண்மையை உடைக்கிறா. இதை கேட்டோன்னே காண்டான அந்த ஜாக் நீ போய் சொல்றன்னு கத்தி அவளை போக விடாம கைய பிடிச்சு அமுக்கி டார்ச்சர் பண்றான். ரெண்டு பேருக்கும் சண்டை அதிகமாகுது. ஜாக் அவளை அடிக்க கை ஓங்க கரெக்டா அந்த நேரத்துல நம்ம ஹீரோ பின்னாடி இருந்து மாஸ் என்ட்ரி கொடுக்கறான்.